வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் ஷீக் கபாப் ரோல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 500 கிராம் அளவு கொந்தின கறி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாமே ஒன்னோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இங்கே வச்சுருக்க ஸ்கியூவர்ட்ஸில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஷீக் கபாப் அப்படின்னா என்னென்னு கேட்டிருந்தீங்க. ஷீக் அப்படின்றது ஸ்கியூவர். ஸோ ஸ்கியூவர் யூஸ் பண்ணி நம்ம மீட் குக் பண்ணுறதுனால தான் இது ஷீக் கபாப். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்கியூவர் இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பிடிச்சி நம்ம பேக்கிங் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை ஸ்கியூவரில் இன்செர்ட் பண்ணதன் பிறகு எடுத்து பேக்கிங் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிப்போம். இதே மாதிரி மீதமுள்ள மட்டனையும் ஸ்கியூவரில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் எடுத்து ஸ்கியூவில் இன்செர்ட் பண்ணி ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணதன் பிறகு இது மேலே கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிடம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் அடுத்து ஒரு 20லிருந்து 25 நிமிடம் குக் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அவனில் இருந்து அதை வெளியே எடுத்துடலாம். இதை எடுத்து இப்போது ஓரமாக வச்சுருவோம். இங்கே கொஞ்சம் டார்ட்டியா ஷீட்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை ப்ளேஸ் பண்ணிப்போம். அதன் பிறகு கொஞ்சம் ஆனியன் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள் பிடித்திருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மயோனைஸையும் பைப் பண்ணிக்கலாம். சாஸ் பைப் பண்ணதன் பிறகு ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள ரோல்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் ஷீக் கபாப் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான மட்டன் ஷீக் கபாப் ரோல் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இதே ரெசிபியை நீங்கள் சிக்கன் வச்சு கூட செய்து பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.